குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இந்த காணொலியை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் எங்களது பிரம்மஞான பொருட்சபையிலிருந்து ஒரு பணிவான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய ருத்ரசிவதா பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் பதிகமான இந்த திருவம்பாவை மார்கழி மாதத்தில் பாடக்கூடியதாக நம்முடைய முன்னோர்கள் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். காரணம், அந்த மார்கழி மாதத்தன்று அந்த ஓசோன் என்று சொல்லக்கூடிய ஓத்திரி அதனுடைய அபரிதமான சக்தி பிரபஞ்சத்திலிருந்து நம்ம பூமியில் விழுந்து வியாபகமாக எல்லா இடத்திலும் நீக்கமர இண்டு எடுக்க சந்து புந்தெல்லாம் நீக்கமர பரவி நிரம்பி இருக்கும். 100% நிரம்பி இருக்கும். இந்த நேர காலங்களில் மார்கழி மாசத்துல நீங்க அந்த அமுத காத்து என்றக்கூடிய அந்த ஓசோனை, அந்த அமுத காத்தை முழுமையா நம்ம கிரகிக்கணும். தேகத்துல நம்ம உறிஞ்சு கொள்வதோடு மட்டும் அல்லாம உயிருக்கு தேவையான அந்த உணவு தான் அமுதம். உயிருக்கு தேவையான உணவு அமுதம். அந்த அமுதத்தை நம்ம அந்த நேரத்துல, விடியற் காலம் நேரத்துல நீங்க செய்யக்கூடிய பிரம்மஞான தவத்தின் மூலமாக இந்த அமுதமாகிய அமுத காற்றை நீங்க உள்ள செலுத்துகின்ற பொழுது உயிரானது இன்னும் அதிகமான ஆற்றலை பெற்று விளங்கும். அந்த உயிர் ஆற்றல் பெருக்க வைக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மார்கழி மாதம். அதனாலதான் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, மாதங்களில் நான் மார்கழி, மலர்களில் நான் மல்லிகை, மலைகளில் நான் இமயமலை, நரர்களில் நான் அர்ஜுனன், இப்படிலாம் சொல்றாரு. அப்ப உலகத்துல எது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கோ அதெல்லாம் தானாக இருப்பதாக பகவான் கிருஷ்ணன் சொல்லுவார். இறை அப்படிதான். அப்ப அப்படியாப்பட்ட மார்கழி மாதத்துல திருப்பாவை பாடுவாங்க வைணவர்கள் எல்லாம். ஆனா நம்ம சைவர்கள் நாம திருவம்பாவை பாடுகின்றோம். அப்ப திருவம்பாவில மொத்தம் 20 பாடல்கள் தான். இந்த திருவெம்பாவை, திரு கூட்டல் எம் கூட்டல் பாவை, இதுக்கு முதல் நாள் என்று நம்ம விளக்கம் சொல்லியிருக்கோம். அப்ப இறைவன் வாசம் செய்யக்கூடிய இடம் எது தெரியுமா? நம்மளுடைய திருவடிகளாகிய கண்களில் தான். அதனால் கண்களில் இறைவன் தூங்கிட்டு இருக்காரு, விழித்துக் கொண்டிருப்பாரான்னு நம்ம பார்க்கணும். ஆனா இறைவனுக்கு எப்பொழுதுமே உறக்கம் என்பது கிடையாது அல்லவா? ஆனா நாம கண்களை மூடனா உறங்குவதாக நினைத்துக் கொள்கிறோம். அப்படி உறக்கத்திருக்கிற கண்களை விழித்தள வைத்து உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே முழுக்க முழுக்க மாணிக்க வாசகர் திருவாசகத்தை பாடி அருளினார். நம்ம தூங்குனதெல்லாம் போதும், அஞ்ஞானத்துல தூங்குனதெல்லாம் போதும், இதுக்கு மேல நம்ம தூங்கக்கூடாது. அதான் உள்ள இருக்கிற ஞானத்தை, ஞான பொருளை நம்ம பார்க்கணும். அதற்காக அவருடைய ஞான அனுபவங்களை பாடல் வரிகள்ல சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடல் திருவெம்பாவையில 6வது பாடல். இந்த பாடல் என்ன சொல்லுது? மானே நீ நெல்லலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே, போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோம், வானே நிலனே பிறவே அறிவறியான், தானே எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும், வான்வார் கடல்வாடி வந்தோர்க்கு உன் வாய்தரவாய், ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும், ஏனோர்க்கும் தங்கோனே பாடேலோர் எம்பாவாய். மான் போன்ற விழிகளை கொண்ட பெண்களே, என்னுடைய பாவைகளே, நம்ம திருவடி தான் அவர் என்ன சொல்றாரு, கண்களை தான் என்ன சொல்றாரு, மானே, பொன்னே, மணியே அப்படிலாம் கொஞ்சிறாரு. அப்ப பெண்களுக்கு அந்த வார்த்தைகளும் பொருந்தான். ஆனா ஞானத்தை இப்படி லகுவாக நம்ம புரிந்து கொள்ற விதத்துல நம்ம பேசுகின்ற பேச்சு சொற்களோடு சேர்த்து ஞானத்தை அழகாக எளிமையாக கொடுப்பதுதான் மாணிக்கவாசகருடைய பாணியே. அதுதான். அப்ப மான் போன்ற விழிகள்னா இது மான் விழினா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவர் திருவடிகளை வச்சுட்டு தான் பேசுறாரு. திருவடிகள் தான் தூங்கிட்டு இருக்கோம், அதுதான் எந்திரிக்கணும். கண்கள் எந்திரிக்கணும் இல்லையா? கண்கள் எழுதாதானே நம்ம இறைவனை துதிக்க முடியும், அந்த அருளாற்றலை பெற முடியும். நீங்கள் விழித்திருக்கின்ற பொழுதுதான் மார்கழி மாசத்தினுடைய அமுத காற்றை உங்களால் கிரகிக்க முடியும். அதுக்குண்டான உபாயத்தை சொல்லித்தர தந்திரம் தான் பிரம்மஞான தவம் என்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி நீ தூங்கிக்கிட்டே இருக்கிற, நாளைக்கு நான் உன்னை எழுப்புவேன்னு சொல்லிட்டு தானே நான் போனேன். நீ ஏன் இன்னும் எழுந்திருக்காம இருக்க? நீ எழுதணும் இல்லையா? எழுந்ததான உலக உயிர்கள் எல்லாமே, உலகத்தில் இருக்கிற விண்ணிலும் சரி மண்ணிலும் சரி இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் அறிய முடியாத அந்த இறைவன் உன்னுடைய திருவடிகளை உட்கார்ந்துருக்கார். எவ்வளவு பெரிய பெரிய பாருங்க.
பெரிய பெரிய ராட்சசர்களா இருக்கட்டும், ரிஷிகளா இருக்கட்டும், முனிவர்களாகட்டும், உலகம் முழுக்க இறைவனை பார்க்கன்னு தேடிக்கிட்டு தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கஷ்டம்லாம் உனக்கு நான் கொடுக்காம உன் திருவடிகளிலே வந்து உட்காந்துருக்காரு அவரு. நீ கண் திறந்து விழி திறந்து நீ பார்த்தா போதும், அவரை நீங்க தரிசனம் பண்ணிடலாம். அதற்குள்ள இருக்கிற சிவ ஞான பொருள்களை, செல்வங்களை உன்னால பருகிட முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி நீ இருக்கிறப்ப இந்த மார்கழி மாசத்துலதான் அவருடைய அபரிதமான அந்த சிவ ஞானங்களை, சிவ பொக்கிஷங்களை நம்மளால அள்ளிக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாசத்துல நீ இன்னமும் தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி நீ வந்து சிவ ஞானத்தை அடைய முடியும்? இறைவனோடு எப்படி உன்னால கலக்க முடியும்? அதனால நீ தூங்குனது போதும், எழுந்துரு, நாம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி அமைக்கப்பட்டது தான் இந்த திருவம்பாவை பாடல். அப்ப இதுல என்ன சொல்றாங்க, நம்ம தூங்கும் பொழுது மனிதன் எப்படி அவன் தூங்குறான்றது எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்றோம்? அவன் கண் மூடி தூங்கிட்டு இருப்பான், ஆனா கால் ஆட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அவன் கண் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், கண் மூடி இருக்கான், ஆனா கண் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ள. அப்ப அதுல இருந்தே அவன் படுத்திருக்கான், பட் அவன் தூங்கலன்றது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். புரியுதா? இப்ப வந்து ஆனா சில பேர் என்னால ஆழ்ந்து தூங்குறப்ப பாருங்க, அந்த கண் வந்து அவனுக்கு எக்காரணத்தை கொண்டு அவனுக்கு ஆடாது, அசையாது, அது வந்து நிலைத்து நிற்கும். அப்ப அவன் ஆழ்ந்து தூங்குறான்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இந்த திருவடிகள் என்ன பண்ணுது, தூங்குதா தூங்குலையாங்கிறது கண் மூடி இருக்கிறத வச்சுட்டு நிர்ணயம் பண்ணிக்கலாம். அதனால நீ தூங்குனது போதும், எழுந்துரு, என் விழியே, என்னுடைய பாவியே, நீ தூங்குனதெல்லாம் போதும், நீ எழுந்துரு. ஏன்னா யாருக்கும் கிட்டாத எட்டாத அறிவனுக்கும் அறிவனாகிய நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுணுக்கவாகிய ஏகன் அநேகனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நாம தரிசிக்கணும்னா இந்த அமுதம் வருகின்ற இந்த நேரத்துல அவனை எளிதாக நாம போய் சென்றடைய முடியும், அவனை பார்க்க முடியும், அவனை அனுபவிக்க முடியும். அதனால இந்த அதிகாலை நேரத்துல நீ சீக்கிரம் எழுந்துரு, நாம் உள்ள போய் அவனை தரிசனம் பண்ணலாம். எப்படி தரிசனம் பண்ணலாம்னா பிரம்மஞானம் தவத்தை கொண்டு செய்யப்படுகின்ற தவ பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம். அப்பொழுது அந்த தவ பயிற்சியின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருந்து இந்த மார்கழி மாசத்தில் வரக்கூடிய அந்த அமுது காற்றை முழுமையாக கிரகிச்சு அதை நம்ம உயிருக்கு இடத்துக்கு நம்ம அனுப்புற விஷயத்த இந்த மாசத்துல தான் நம்ம பண்ண முடியும். அதனால என்னுடைய பாவைகளாகிய கண்களே, இந்த உயிர்க்கான உணவை இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாள் கூட விட்டு விடாம நீங்க அதை வந்து பண்ணணும் அப்படின்றதான் அமைக்கப்பட்ட இந்த பாடல்களை வந்து மாணிக்கவாசகர்கள் பாடியிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, வான்பார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் தரவாய். அப்ப ஆகாயமாகிய சிரசில் இருக்கக்கூடிய அந்த திருவடியை நம்ம தேகத்துல உயரமாக இருக்கிற இடம் நம்மளுடைய தலைப்பகுதி தானே, அதுதான் ஆகாயம் என்று சொல்றோம். அந்த இடத்துல அமுதத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உள்ள இருக்கு, சந்திர கலசம் இருக்கு. அந்த சந்திர கலசம் எப்படி இருக்குன்னா அமுதமே வடிவாக இருக்கு. அந்த அமுதமே வடிவாக இருக்கின்ற அந்த சந்திர கலசத்தை நீங்க திறந்து அதில் இருக்கக்கூடிய அமுதத்தை சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு ஆற்றல் தேவை. அதுக்கு பிரபஞ்சத்தில் வந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய அந்த அமுத காத்தை உள்ள அனுப்புகின்ற பொழுது நம்மள சிரசுக்குள்ளாக இருக்கிற அமுதத்தை நம்மளால திறந்து சாப்பிடுகின்ற அந்த ஒரு அமைப்பு நம்மளுக்குள்ள உருவாகும். அந்த ஒரு அற்புதம் நம்மளுக்குள்ள நடக்கும். ஏன்னா சந்திர கலசத்தில் இருக்கிறது அமுதம் தான், அதுதான் அமுதப்பால். அந்த பாலை சாப்பிட்டா நீங்க வந்து அழியாம இறக்காம என்று மரணமில்லாத பெருவாழ்வு வாழலாம். அதனால நீங்க தூங்குனதெல்லாம் போதும், எழுந்து வாங்க. நாம் அந்த இரவாத பெம்மான் என்றும் சாபா மருந்தாக இருக்கக்கூடிய அந்த பெம்மான் ஆகிய சிவபெருமான நம்ம தரிசனம் பண்ணணும்னா இந்த மார்கழி மாசத்தில் இருக்கக்கூடிய இந்த அமுத காற்றை கொண்டு நாம திருவடிகள் மூலமாக நம்ம தரிசனம் பண்ணி அந்த அமுதத்தை சாப்பிடும். அதனால எழுந்து வாங்க, நம்ம போய் அவரை கண்டு தரிசித்து அவருடைய அருள் கலைகளோடு ஒன்று கலந்து அவருடைய அமுத கலைகளை உண்டு நாமும் இரவாமல் இருக்கலாம். அதனால் தூங்கியது போதும் எழுந்து வாருங்கள் தோழிகளாகிய பாவைகளே அப்படின்னு சொல்வதாக இந்த ஞான பொருளை உள்ளடக்கி எழுதப்பட்ட அந்த பாடல் தான் இந்த திருவெம்பாவை 6வது பாடல். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.